கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லேவி பைபிள் மினிஸ்ட்ரியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு, யூதர்கள் அதி சீக்கிரத்தில் தங்கள் மேசியாவை அறிவிப்பார்கள். ஏன் யூதர்கள் தங்கள் மேசியாவை வெகு சீக்கிரத்தில் அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் என்றால், யூதர்கள் ஆண்டாண்டு காலமாக யூதர்களுடைய மத குருமார்கள், ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், மதத்தின் தலைவர்கள் எல்லோரும் தங்களுடைய மேசியா 6000வது ஆண்டிற்குள்ளாக வர வேண்டும், அவர் வந்து இந்த பூமியில் ஆள வேண்டும், பூமியிலே சமாதானத்தையும் நீதியையும் ஒழுக்கத்தையும் கொண்டு வர வேண்டும், இந்த பூமியில் சிதறடிக்கப்பட்ட எல்லா யூதர்களையும் நம்முடைய மேசியா ஒன்று சேர்ப்பார், எல்லா தேசத்திலிருந்தும் அவர்களை ஒன்று சேர்த்து எருசலேமுக்கு கொண்டு வருவார், எருசலேமிலே தேவனுக்கென்று ஆலயத்தை கட்டி கொடுப்பார் என்று அவர்கள் ஆண்டாண்டு காலமாக போதித்து கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது யூதர்களுக்கு 5786வது ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்கள் ஏன் அவர்களுடைய வருஷத்திற்கும் நம்முடைய வருஷத்திற்கும் இவ்வளவு வித்தியாசம்? அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன நாட்களையும் பாபிலோனிலே அடிமையாய் இருந்த நாட்களையும் அவர்கள் கணக்கில் கொள்ளாமல், அவர்கள் எருசலேமிலே இருந்து வாழ்ந்த நாட்களையும், ஆதாமிலிருந்து 5786 ஆண்டுகள் தான் ஆகிறது என்று சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அப்படியானால் 6000வது ஆண்டு வருவதற்கு அவர்களுக்கு இன்னும் 240 ஆண்டுகள் தேவைப்படுகிறது. இந்த 240 ஆண்டுகளுக்கு முன்பாக மேசியா வந்து ஆக வேண்டும் என்று அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இதை எதன் அடிப்படையில் அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள்? நம்முடைய கேலண்டர்களுக்கும் யூதர்களுடைய கேலண்டர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. யூதர்களுடைய கேலண்டர் சந்திர நாட்காட்டியை அடிப்படையாக கொண்டது. நம்முடைய கேலண்டர் சூரிய நாட்காட்டியை அடிப்படையாக கொண்டது. நம்முடைய கேலண்டரின் நாட்களுக்கும் அவர்களுடைய கேலண்டரின் நாட்களுக்கும் நாட்கள் வித்தியாசப்படும். அந்த நாட்களின் வித்தியாசத்தை அவர்கள் ஒரு சில மாதங்களிலே ஒரு நாட்களை கூட்டி அதை சரி செய்து விடுவார்கள். அப்படி சரி செய்தும் அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருப்பதற்கு காரணம், அவர்கள் பாபிலோனிலே அடைக்கப்பட்ட அந்த நாட்களும் சிறைப்பட்டு போன அந்த நாட்களும் அவர்கள் கணக்கில் எடுக்கவில்லை. எப்படி அவர்கள் 5786 ஆண்டுகள் ஆகிறது என்று கணக்கெடுக்கிறார்கள் என்றால், ஆதாம் பிறந்ததிலிருந்து இதுவரையிலும் 5786 ஆண்டுகள் ஆகிறது. தேவனாகிய கர்த்தர் 6 நாட்களை மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறார். 6 நாட்களிலும் ஒவ்வொரு படைப்பையும் உண்டாக்கின கர்த்தர் 7வது நாளில் ஓய்ந்திருந்தார். அந்த 7வது நாள் ஓய்வு நாள். அப்படியானால் 6000 வருடம் மனிதர்களுக்கு பூமியில் ஆளுகிறதற்கும் அவர்கள் அனுபவிக்கிறதற்கும் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அந்த 6வது நாள் முடிந்த பிறகு 7வது நாள் தொடங்க வேண்டும். அது கர்த்தருடைய ஓய்வு நாள். அது கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சி. அந்த 1000 வருட அரசாட்சியில் மேசியா ஆளுகை செய்வார். அப்படியானால் மேசியா வர வேண்டும் என்றால் 6000 வருடம் முடிவதற்குள்ளாக வர வேண்டும். 6000 வருடம் முடிவதற்குள்ளாக அவர் வந்து உலகத்தை சமாதானத்திலே வழி நடத்தி, உலகத்தை அமைதியில் வழி நடத்தி, உலகம் முழுவதையும் அவர் ஆளுகை செய்து இஸ்ரவேலர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து எருசலேமிலே தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்றால், அவர் இந்த 240 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தால் இதெல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்று அவர்கள் இப்பொழுது மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மேசியா இன்னும் வரவில்லையே என்று யூதர்கள் யூத மத குருமார்களை பார்த்தும் ஆசாரியர்களை பார்த்தும் வேத பாரகர்களை பார்த்தும் அவர்கள் புலம்பி தீர்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலை காணப்படுகிறது. இப்பொழுது யூத மக்கள் யூத தலைவர்களை பார்த்து, ஏன் இன்னும் மேசியா வரவில்லை? நீங்கள் ஆண்டாண்டு காலமாக 6000 வருடம் முடிவதற்குள் வருவார் என்று போதித்தீர்களே, ஏன் இன்னும் வரவில்லை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறதுனால அவர்கள்
மக்களிடத்திலே நாம் எல்லோரும் பாவம் செய்து அக்கிரமம் செய்திருக்கிறதுனால, அநியாயம் செய்திருக்கிறதுனாலே நாமும் தேசமும் தீட்டுப்பட்டிருக்கிறது. நாம் அசுத்தமாய் இருக்கிறபடியினால் மேசியா வருகை தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். ஒரு சிவப்பு கிடாரியை நமக்காக கொண்டு வந்து அந்த சிவப்பு கிடாரியை பலியிட்டு அதை எரித்து அதனுடைய சாம்பலை எல்லா மக்களின் மீதும் தண்ணியை கலந்து தெளித்த பிறகுதான் தேசம் சுத்தமாகும், மக்கள் சுத்தமாவார்கள். அதன் பிறகுதான் மேசியா வருவார் என்று புதிய கதையை சொல்லி மக்களிடத்தில் காணிக்கைகளை வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கென்று அவர்கள் சிவப்பு கிடாரையும் தயாரித்து விட்டார்கள். யூதர்கள் எந்த நேரத்திலும் தங்களுடைய மேசியாவை அறிவிக்கலாம். மக்களுடைய நிர்பந்தம் அது மாதிரி இருக்கிறது. தேவன் தடையை நீக்கி தேவன் அனுமதித்தால் மட்டுமே அந்த நாள் வரும். அது எந்த நேரத்திலும் நடக்கலாம். எந்த நேரத்திலும் இவர்தான் மேசியா என்று யூதர்கள் அறிவிக்கிற கட்டாயத்துக்குள் வந்துவிட்டார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்பது உண்மையான மெய்யான மேசியாவை கிடையாது. தங்களுக்கென்று ஒரு கள்ள மேசியாவை அறிவிப்பார்கள். தேவன் தாம் ஆதியாகம புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் சொன்னதை போல, தீர்க்க தரிசனமாய் எழுதி வைத்தது போலவே 4வது நாளிலே மேசியா வந்துவிட்டார். 4வது நாளில் பூமிக்கு ஒளியாக மேசியா வந்தார். ஆனால் வந்த மேசியாவை அவர்கள் மேசியா என்று அறிந்தும் தேவன் என்று அறிந்தும் தங்களுடைய ஸ்தானத்தை காப்பாற்றிக் கொள்ள, தங்களுடைய ஸ்தானத்தை தப்புவித்துக் கொள்ள, தங்களுடைய பதவியை தப்புவித்துக் கொள்ள, தங்களை விசுவாசிக்கிற விசுவாசிகளை தப்புவித்துக் கொள்ள வந்த மேசியா மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை கூறி அவன் ஆலயத்துக்கு விரோதமாக செயல்பட்டான். அவன் ஆலயத்துக்கு விரோதமாக தீமை செய்தான். அவனோடு யாரும் சேரக்கூடாது என்று சொல்லி அவனோடு கூட சேருகிறவர்களை சபையை விட்டு விலக்குவேன் என்று மிரட்டி வைத்தார்கள். கர்த்தர் தாம் எழுதி வைத்தபடியே 4வது நாளில், அதாவது 4000வது ஆண்டில் மேசியாவை ஒளியாக இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆதாம் பிறந்ததிலிருந்து 4000வது ஆண்டில் இயேசு சூரிய அருணோதயமாக இந்த பூமியில் பிறந்தார். இருளில் இருக்கிற மக்களை எல்லாம் வெளிச்சத்திற்கு வழி நடத்துகிற பேரொளியாக, ஒரு பெரிய சுடராக இந்த பூமியில் மேசியா வந்தார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை பார்ப்போம். தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். தேவன் பகலை ஆளவும் இரவை ஆளவும் 2 மகத்தான பெரிய சுடர்களை உண்டாக்கினார். இந்த பகலை ஆளும்படியாக பகலில் இருக்கிற மக்கள் இருளிலே நடந்து அதை முழுவதுமாக இருளாக மாற்றிவிட்டார்கள். அந்த இருளை அகற்றும்படியாக மீண்டும் இந்த பூமிக்கு பகலை கொண்டு வரும்படியாக இயேசு கிறிஸ்து பகலில் நடக்கிறவராய் சூரிய அருணோதயமாக இந்த பூமிக்கு 4வது நாளில் வந்தார். 4000வது ஆண்டிலே வந்தார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்ப்போம். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும், அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படியாக அவர் 4வது நாளில் பூமியை ஆளும் பெரிய சுடரை உண்டாக்கினார். இயேசு வந்து இந்த பூமியில் அருணோதயமாக பெரிய சுடராக 4000வது ஆண்டில் 4வது நாளில் இந்த பூமியில் பிரகாசித்தார். அவர் பிரகாசித்தது மட்டுமல்ல, இருளில் இருக்கிற நம்மையும், இருளில் வாழ்கிற எல்லா மக்களையும், அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் விட்டு வெளிச்சத்திற்கு வரவழைத்து அவர்களையும் பிரகாசிக்க செய்தார். யூதர்கள் இன்னும் மேசியா வரவில்லை, அவர் வந்தால் சமாதானம் இருக்கும், அவர் வந்தால் அமைதி இருக்கும் என்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 4வது நாளிலே 4000வது ஆண்டிலே மேசியா வந்து பிதாவுக்கும் நமக்கும் சமாதானத்தை ஏற்படுத்தி பிதாவுக்கும் நமக்கும் இடையே ஒரு அமைதி உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொடுத்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 79வது வசனத்தை பார்ப்போம். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். அந்த இரக்கம், பிதாவின் இரக்கத்தினாலே நம்முடைய கால்களை சமாதானத்தில் நடத்தவும், தேவனுடைய சமாதானத்தையும் இரக்கத்தையும் அவருடைய அமைதியை பெறவும்
அந்த அருணோதயமாகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தார். வந்து அக்கிரமத்தில் மரித்திருந்த நம்மை உயிர்ப்பித்தார். அநியாயத்தில் நடந்து பாவத்தை நடப்பித்து இருளில் நடந்த நம்மை வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாகவும் பகலின் பிள்ளைகளாகவும் நம்மை மாற்றினார். இதுதான் மேசியா 4வது நாளில் வந்த பெரிய சுடர். அவர்தான் பூமியையும் பகலையும் ஆளுகிற பெரிய சுடர். மேசியா வந்து இருளிலே நடக்கிறவர்களை வெளிச்சத்தில் கொண்டு வந்தது மட்டுமல்ல, சமாதானத்தையும் கொண்டு வந்தார், ஆலயத்தையும் கட்டிவிட்டார். அவர்கள் இன்னும் ஆலயத்தை கட்டுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் கட்டிய ஆலயம் தன்னையே ஆலயமாக காட்டினார். 2வது தேவாலயத்துக்கு போய் நின்று, இந்த ஆலயத்தை பார்க்கிறீர்களே, இது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் என்று சொல்லி தன்னை காட்டி, இதை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை கட்டுகிறேன் என்று சொன்னார். அதேபடி அவர் மரித்து 3வது நாளில் உயிரோடு எழுந்து அந்த ஆலயத்தை கட்டினார். நம்மையும் ஆலயமாக கட்டியிருக்கிறார். நாம் தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். அப்படி வந்த மேசியாவை அவர்கள் அடித்து கொண்டு விட்டார்கள். கொன்றுவிட்டு அதை மூடி மறைத்து விட்டார்கள். மூடி மறைத்து விட்டு இன்னும் மேசியா வருவார் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டு வருகிறார்கள். இது வெகு நாட்கள் நீடிக்க முடியாது. ஏன் அவர்கள் மேசியாவை அடித்து கொன்றார்கள்? ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை பார்ப்போம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் வந்த மேசியா தான் தேவன் என்று அவர்களுக்கு தெரியும். அவர் தேவன் என்று அவரை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல் தங்கள் சிந்தைகளினாலே அவர்கள் வீணரானார்கள். அவர்களுக்குள்ளே என்ன சிந்தை இருந்தது? ஏன் அப்படி செய்தார்கள் என்றால், தங்களுடைய ஸ்தானத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், தங்களுடைய கனத்தை தப்புவித்துக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தை அவர்களுக்குள்ளே இருந்தபடியினால்தான் வந்த மேசியாவை அவர் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் அவர் மீது பொய் குற்றச்சாட்டுகளை சாட்டி அவரை கொன்று போட்டார்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 48வது வசனத்தை பார்ப்போம். நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லோரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். இயேசுவை இப்படியே விட்டுவிட்டால் இவனை எல்லோரும் விசுவாசிப்பார்கள். அப்படி எல்லோரும் இயேசுவை தேவன் என்றும் மேசியா என்றும் விசுவாசித்து விட்டால் எல்லோரும் அவன் பின்னாகவே சென்று விடுவார்கள். அதனால் அவர் பெயரை கெடுக்க வேண்டும், அவரை கொல்ல வேண்டும். அப்படி பெயரை கெடுத்து அவரை கொன்றால் மாத்திரமே நம்முடைய ஸ்தானத்தை நாம் தப்புவித்துக் கொள்ள முடியும், தக்க வைத்துக் கொள்ள முடியும். நம்மை நம்புகிற விசுவாசிகளையும் நம்மை பின்பற்றுகிற விசுவாசிகளையும் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று அவர்கள் சிந்தைகளில் வீணர்களாகி இயேசுவை பற்றி அவதூறுகளை பரப்பினார்கள், பொய் குற்றச்சாட்டுகளை சாட்டினார்கள். இவன் பொய்யன், இவன் ஆலயத்துக்கு விரோதமாக துரோகம் செய்தான், ஆலயத்துக்கு விரோதமாக தீமை செய்தான், ஆலயத்துக்கு விரோதமாக துரோகம் செய்தவனோடு சேராதீங்க, ஆலயத்துக்கு விரோதமாக தீமை செய்தவனோடு சேராதீர்கள் என்று விசுவாசிகளுக்கு கட்டுப்பாடு பண்ணினார்கள். அப்படி நீங்கள் அவனோடு சேர்ந்தால் உங்களை சபையை விட்டு விலக்குவோம், உங்களை சபைக்கு புறம்பாக்குவோம் என்று யூதர்களுக்கு கட்டளையிட்டு இருந்தார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 22வது வசனத்தை பார்ப்போம். அவருடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். யாரெல்லாம் இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை இடுகிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, நம்பி அவர் பின்பு செல்கிறார்களோ, அவர்களை எல்லாம் ஜெப ஆலயத்தை விட்டு நீக்குவோம் என்று கட்டளை பிறப்பித்தார்கள். இவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு நீக்கிவிட்டால் அந்த விசுவாசிகள் எங்கே போவார்கள்? அவர்கள் யூத மதத்தை விட்டு பிரிந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி யூத மதத்தை விட்டு சபையை விட்டு அவர்களை பிரித்து விட்டால் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க முடியாது, அவர்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடியாது, அவர்கள் மரித்தால் அடக்கம் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்கள் புறஜாதிகளுடைய லிஸ்டில் வந்து விடுவார்கள். புறஜாதிகளுக்கென்று தனியாக ஒரு அடக்க ஸ்தலம் இருக்கிறது, அங்கதான் அடக்கம் செய்ய வேண்டும்.
யூத முறையின்படி திருமணம் நடைபெறாது, யூத நடைமுறையின்படி அடக்கம் செய்ய முடியாது என்ற ஒரே காரணத்திற்காக இயேசுவை அவர்கள் மேசியா என்று அறிந்தும், இயேசுவை அவர்கள் தேவன் என்று அறிந்தும், இவர்கள் அவர் பின்னால் சென்றால் நம்மை சபையை விட்டு நீக்கி விடுவார்களே என்ற அச்சத்தினாலே இயேசுவை அவர்கள் பின்பற்ற தவறிவிட்டார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 42வது வசனத்தை பார்ப்போம். ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அவர்கள் இயேசுவை தேவன் என்று விசுவாசித்தும், இவர்கள் நாங்கள் இயேசுவை மேசியா என்று விசுவாசிக்கிறோம், தேவன் என்று விசுவாசிக்கிறோம், இதை ஜெப ஆலய தலைவர்களுக்கோ யூத தலைவர்களுக்கோ அறிவித்து விட்டால் நம்மை சபையை விட்டு நீக்கி விடுவார்கள் என்ற பயத்தினாலே இயேசுவினிடத்தில் ரகசியமாக பழகி பேசி வந்தார்கள். ஏன் விசுவாசித்தார்கள்? இயேசுவை பார்த்தார்கள். இயேசு ஒரு குற்றமும் செய்யவில்லை, தேவாலயத்துக்கு விரோதமாக ஒரு தீமையும் செய்யவில்லை, தேவனுக்கு விரோதமாக ஒரு துரோகமும் செய்யவில்லை. இவர்கள் ஏன் இயேசுவை துரோகி என்று சொல்கிறார்கள்? இவர்கள் ஏன் இயேசுவை தீமை செய்தவன் என்று சொல்கிறார்கள்? இயேசு நல்லபடியாய் தானே பேசுகிறார், நீதியோடு தானே பேசுகிறார், சத்தியத்தை தானே பிரசங்கிக்கிறார். பின்ன ஏன் இவர்கள் இயேசுவை பொய்யன் என்றும் துரோகி என்றும் தீமை செய்தவன் என்றும் சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஏன் அப்படி நினைத்தார்கள் என்றால், யூதர்கள் தங்களுடைய ஸ்தானத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், ஆசாரியன் தங்களுடைய ஸ்தானத்தை தப்பிவித்துக் கொள்ள வேண்டும், தங்களை பின்பற்றுகிற விசுவாசிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசுவை பொய்யாக ஆலயத்துக்கு விரோதமாக துரோகம் செய்தான், ஆலயத்துக்கு விரோதமாக தீமை செய்தான் என்று பொய் குற்றச்சாட்டை சாட்டி மக்களை நம்ப வைத்து ஏமாற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மையாகவே தேவனாகிய கர்த்தர் ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் எழுதியபடியே 4வது நாளில், அதாவது 4000வது ஆண்டில் பெரிய சுடராக, பூமியை ஆளும் பகலை ஆளும் பெரிய சுடராக மேசியா அந்த பூமிக்கு வந்தார். வந்தவரை அவர் மேசியா இல்லை என்று சொல்லி அவரை கொன்று விட்டார்கள், கொன்று மறைத்து விட்டார்கள். இன்னும் மேசியா வரவில்லை, இன்னும் மேசியா வரவில்லை என்று போதித்து கொண்டு வருகிறார்கள். மேசியா வந்தால்தான் நாம் சமாதானமாக வாழ முடியும், மேசியா வந்தால்தான் நமக்கு ஆலயத்தை கட்டி கொடுப்பார், மேசியா வந்தால்தான் இந்த பூமி முழுவதும் சமாதானத்துக்குள் வரும் என்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் மக்களை ஏமாற்ற முடியாது. 6000 வருடங்களாக ஏமாற்றி கொண்டே வந்துவிட்டார்கள். இன்னும் ஏமாற்ற முடியாது. மக்கள் அவர்களை நச்சரிக்க தொடங்குவார்கள். ஏன் நச்சரிக்க தொடங்குவார்கள் என்றால், மேசியா வருவார் வருவார் என்று ஆண்டாண்டுகளாக போதித்துக் கொண்டிருக்கிறீர்களே, 6000வது ஆண்டு முடிய போகிறது, அதாவது 6வது நாள் முடிய போகிறது, 7வது நாள் தொடங்க போகிறது, 7000வது ஆண்டு தொடங்க போகிறது, இன்னும் மேசியா வரவில்லையே என்று அவர்கள் நச்சரிக்க தொடங்கிவிட்டார்கள். ஏனென்றால் இயேசு 4வது நாளிலே வந்து விட்டார். அப்படி யூத மக்கள் நச்சரிக்க தொடங்கினதை பார்த்து அந்த நச்சரிப்பை அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாமல் உடனடியாக ஒரு இவர்தான் மேசியா என்று ஒருவரை அறிவிக்கும் சூழ்நிலை ஏற்படும். ஏன் அந்த சூழ்நிலை ஏற்படுகிறது? இனியும் அவர்களால் அதை மறைக்க முடியாது. இனி அவர்கள் மறைத்தால் மக்கள் நச்சரிக்க தொடங்கி விடுவார்கள். அந்த நச்சரிப்பை பொருட்படுத்தாமல் அவர்கள் இவர்தான் மேசியா என்று ஒரு நபரை காட்டுகிற நாள் சீக்கிரத்தில் வரப்போகிறது. ஏன் அப்படி வரப்போகிறது? இதற்கு முன்பாகவே வேதத்தில் இப்படி நடந்திருக்கிறது. இயேசு எப்படி சீசர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வானத்துக்கு ஏறி போனாரோ, அதே போலவே சபையார் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே மோசே மலைக்கு கர்த்தரை சந்திக்க ஏறி போனான். அப்படி ஏறி போன மோசே இன்னும் வரவில்லையே, மோசேவுக்கு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. அதற்காக எங்களுக்கு முன்பாக நடந்து செல்கிற ஒரு தேவனை உண்டாக்கி என்று இஸ்ரவேல் சபையார் யாவரும் நச்சரிக்க தொடங்கிவிட்டார்கள். யாத்ராகமம் 32வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்ப்போம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். இப்பொழுது எகிப்திலே இஸ்ரவேலர்களை அடிமைதனத்திலிருந்து மீட்டு வந்த கர்த்தர் மோசேவை சீனாய் மலையிலே ஏறி வா என்று அழைத்தார்.
அப்படி போனவன் வருவதற்கு கால தாமதம் ஆகிவிட்டபடியினால் கீழே இருந்த இஸ்ரவேல் சபையார் யாவரும் மோசேவுக்கு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை, எங்களுக்கு முன்பாக நடந்து செல்ல ஒரு தெய்வத்தை ஏற்படுத்து என்று ஆரோனை நச்சரிக்க தொடங்கிவிட்டார்கள். அதனால் ஆரோன் என்ன செய்தான்? அந்த மக்களுக்கு பயந்து தங்களுக்கு அவர்கள் விரும்பியபடி ஒரு தெய்வத்தை உண்டாக்கும்படியாக அவன் முற்பட்டான். யாத்ராகமம் 32வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்ப்போம். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்பக்கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். இப்படியாக மக்கள் மோசேவுக்கு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை, எங்களுக்கு முன்பாக நடந்து செல்கிற ஒரு தேவனை உண்டாக்கி என்று அவனை நச்சரித்தபடியினால் மக்களிடத்திலிருந்து காணிக்கைகளை வாங்கி அவன் ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி இதுதான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த மீட்பர் என்று அறிவித்தான். அதே போலவே மக்கள் இன்னும் மேசியா வரவில்லையே என்று காத்திருந்த மக்கள், யூத ஜனங்கள் யூத மத குருமார்களையும் யூத தலைவர்களையும் ஆசார்களையும் நச்சரிக்க தொடங்குவார்கள். இன்னும் மேசியா வரவில்லையே என்று கேட்கும் பொழுது அவர்கள் நச்சரிப்பை தாங்க முடியாமல் இப்பொழுது காணிக்கைகளை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். மக்களிடத்தில் காணிக்கைகளை சேர்த்து நாம் அசுத்தமாய் இருக்கிறபடியினால் தான் மேசியா வருவதற்கு தடையாக இருக்கிறது, அதற்காக ஒரு சிவப்பு கிடாரியை நாம் பலியிட வேண்டும், சிவப்பு கிடாரியை பலியிட்டு எரித்து அந்த சாம்பலிலே தண்ணீரை கலந்து அதை மக்கள் மீது தேசத்தின் மீது தெளித்தால் மட்டுமே பரிசுத்தமாகும், நாம் பரிசுத்தம் ஆகும் பொழுது மேசியா வருவார் என்று சொல்லி ஒரு கன்றுக்குட்டியை வளர்த்து கொண்டு வருகிறார்கள். இது வரப்போகிற அந்தி கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. மக்களுடைய நச்சரிப்பை தாங்க முடியாமல் இப்போது யூத தலைவர்கள் என்ன செய்கிறார்கள்? காணிக்கைகளை வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆலயம் கட்டுவதற்காகவும் கன்றுக்குட்டியை பலியிடுவதற்காகவும் அவர்கள் காணிக்கையை வாங்கி கொண்டு வருகிறார்கள். பலிபீடத்திற்கு வேண்டிய குத்து விளக்கை செய்து விட்டார்கள், பலிபீடத்திற்கு வேண்டிய எல்லா பொருட்களையும் செய்து விட்டார்கள். லேவியரையும் அவர்கள் கண்டுபிடித்து லேவியர்கள் எப்படி ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி பலி செலுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு பயிற்சியும் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். வெகு சீக்கிரத்தில் ஒரு மேசியாவை அறிவித்து ஒரு ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தில் அந்த மேசியாவை இவதான் மேசியா என்று அறிவிக்கிற நாட்கள் வரும். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்ப்போம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இப்படி அவர்கள் வெகு சீக்கிரத்தில் அறிவிக்க போகிற மேசியா தன்னை தானே உயர்த்தி அவன் கட்டிய தேவாலயத்திலே அவன் தேவன் போல உட்காருகிற நேரம் நெருங்கிவிட்டது. கர்த்தர் அந்த தடையை நீக்கினால் மட்டுமே அந்த நாள் வரும். வெகு சீக்கிரத்தில் அந்த தடையை நீக்குவார். வெகு சீக்கிரத்தில் யூதர்கள் தங்களுடைய மேசியாவை அறிவிப்பார்கள். அது எந்த நேரத்திலும் எந்த நாட்களிலும் எந்த வருடத்திலும் நடக்கலாம். அதற்கு முன்பாக நாம் இயேசு கிறிஸ்துவின் சாயலை தரித்தவர்களாய் பகலில் நடக்கிறவர்களாய் இருளில் இருந்து நம்மை வெளிச்சத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாய் நாம் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் நடந்து இயேசு கிறிஸ்துவின் வருகையில் காணப்படுவோம். இயேசு கிறிஸ்து வருகை அதற்கு முன்பாக இருக்க போகிறது. அவருடைய வருகையில் நாம் காணப்பட வேண்டும் என்றால் 4வது நாளில் வந்த 4000வது ஆண்டில் வந்த பூமியை ஆளும் பகலை ஆளும் பெரும் சுடராகிய இயேசு கிறிஸ்துவை போல நாம் வெளிச்சத்தில் நடந்து நாணமுள்ளவர்களாய் நடந்து ஆகாய மண்டலத்தில் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக நாம் ஜொலிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்து செல்வார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த பாகத்தில் ரகசிய வருகை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே யாரெல்லாம் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே உம் பாதத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் வார்த்தையிலே பலப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துங்க. யாரெல்லாம் கண்ணீரோடும் பலவிதமான வேதிகளோடு இருப்பார்களானால் இயேசு கிறிஸ்து இந்த ஜெப வேளையிலே ஒவ்வொருவரையும் கரத்தை
நீட்டி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் தொடும்படியாய், ஒவ்வொருவரும் கண்ணீரை யாவையும் துடைக்கும்படியாய் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவன் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில நிலைத்து நிற்க, உம் சத்தியத்தை அறிந்து கொள்ள, சத்தியத்தின்படி நடக்க, சத்தியத்தின்படி வாழ என் தேவன் கிருபை செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய வருகையிலே ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ வேண்டுமே. ஆண்டவரே என் தேவன் கிருபை செய்வீராக. பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் தானா கனி தர முடியாதே அப்பா. ஆண்டவரே எத்தனை ஆண்டவரே அப்பா அன்புள்ள தேவனாய் இருந்தா இத்தனை கனமான வார்த்தைகளை என் தேவன் தந்திருப்பீர் அப்பா. இந்த வார்த்தைகளின்படி ஒவ்வொருவரும் வாழ, ஒவ்வொருவரும் நடக்க, ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் இருக்க என் தேவன் கிருபை செய்வீராக. ஆண்டவரே யாரெல்லாம் பிசாசிலையும் மாந்திரிகத்திலையும் வியாதியிலும் ஆண்டவரே பலவிதமான கடன் பிரச்சனையிலும் இருப்பார்களானால் என் இயேசு அற்புதத்தை செய்வீராக. அவர்களுக்கு சமாதானத்தை தருவீராக. சமாதானத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி என் தேவன் கிருபை செய்வீராக. அப்படியா நீர் ஒவ்வொருவரையும் தொட்டு விடுதலையும் சுகத்தையும் தந்து ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பை தந்து பரலோக வாசியாய் மாற்றின கிருபைகளுக்காய் உமக்கு கோடி கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொருவருக்காய் ஆண்டவரே உமக்கு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமீன். இதுவரை தேவனுடைய வார்த்தையை கேட்ட உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். லேவி பைபிள் மினிஸ்ட்ரி என்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அதன் மூலம் வேதத்தின் ரகசியங்களை நீங்கள் அறிந்து கற்றுக்கொள்ளலாம். மேலும் நேரில் வந்து படிக்க விரும்புகிறவர்கள் கர்த்தரின் சேனை ஊழியங்கள் மூலமாக அம்பத்தூர், மதுராந்தகம், கூவத்தூர் ஆகிய இடங்களில் வந்து படிக்கலாம். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 6382202310 99 401445 408 7904778 7918 9500107013. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.